ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு தோசையும் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மிளகா நல்லா சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். மிளகா, இஞ்சி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தோசை தான் சுட போகிறோம். அது பச்சை பயிறு தோசை. இப்போ இதெல்லாம் நல்லா வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ பச்சை பயிரை நம்ம அந்த மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் காய்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் இல்லை ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். நாங்கள் ராக் சால்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே பார்த்திங்கன்னா, அரைக்கும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக இது மாதிரி தான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டு தரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற பச்சை பயிரையும் பார்த்திங்கன்னா, நம்ம அதே மாதிரி தான் இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி அதே ப்ராசஸ் தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போவும் பண்ண போகிறோம். திருப்பியும் அதே தான். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு தரும். வேறு என்னது, பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஒரு வாட்டி அரைக்கும் போது கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது எங்களுது கொஞ்சம் சின்ன மிக்ஸினால் நாங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அது நான் இப்போ பார்த்திங்கன்னா, பூண்டு அப்புறம் தக்காளி நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதில் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டோ இல்லை ராக் சால்ட்டோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம பச்சை பயிறு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இது தக்காளி சட்னிக்கு அந்த தக்காளி அதெல்லாம் பூண்டுலாம் போட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரைக்க போகிறோம். இதுவும் நீங்கள் மிக்ஸிலேயே அரைச்சிக்கோங்க. இது மாதிரி தான் இருக்கும் பார்க்க. கொஞ்சம் நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்ஜி பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கம்மியாகவும் போடாதீங்க, அதிகமாகவும் போடாதீங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் இதுவாக மாறினதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டதுக்கப்புறம் அது வெடிக்கும். அது வெடிக்கிறதுனால நான் கொஞ்சம் கேமராவை மேலே தூக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, அது இப்போ நல்லாவே வெடிக்குது கடுகு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதிலேயே கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையே பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. அது மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கடாயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற தக்காளியும் பார்த்திங்கன்னா, நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இதில் அரைக்கும் போது நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 to 4
டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். 3 உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரமாக வேணும்னா நீங்கள் எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா உங்களுக்கு அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வந்து இத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்த கடாயில் வந்து இத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு இத்தையும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை பயிறு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு 1 கப்பு 2 கப்பு உங்களுக்கு அது தேவையான அளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து கலாரி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கணும். இது வந்து இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சமாக. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து கொதிக்கணும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கணும். வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து இது தக்காளி சட்னி இதுக்கு ஓகே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிருக்கும். நம்ம ஊற்றும் போது எவ்வளோ இருந்திருக்கும், இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போயாச்சு. தோசை ஊற்ற போகிறோம். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு இருக்குது. நாங்கள் ஒரு எவ்வளோ போட்டிருப்போன்னு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 தோசைக்கு மேலேயே வந்துச்சு இவ்வளோ மாவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசையும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இது பாருங்கள், லைட்டாக எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி போட போகிறோம் தோசையை. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசையை வந்து திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. நம்மளோட சட்னி வந்து அங்கே ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நம்மளோட பச்சை பயிறு தோசையும் சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து தோசை எடுத்து தட்டில் போட்டாச்சு. தட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் வந்து சட்னி வந்து தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து இன்னொரு தோசையை ஊற்றி ஆரம்பித்தாச்சு. இது வந்து ஒரு 12 தோசைக்கு மேலேயே வந்திருக்கும் கைஸ். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்ச வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.